இயற்கையின் சீற்றத்தை யாரால் தடுக்க முடியும்? இயற்கை பேரிடர்களுள் நிலநடுக்கமும் ஒன்று. 1985ஆம் ஆண்டு மெக்சிகோவில் நிகழ்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 8.1 என்று பதிவாகியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் இதுதான் மிகவும் மோசமான நிலநடுக்கம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 420 கட்டிடங்கள் முற்றாக தரைமட்டமாயின. அவற்றுள் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கடை தொகுதிகள், விடுதிகள் ஆகியவையும் அடங்கும். மேலும் 25,000 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அத்துடன் பல கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்தன. கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் பலர் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி தவித்தனர். 24 மணி நேரத்திற்குள் மீட்பு பணியாளர்கள் அவ்விடங்களுக்கு விரைந்து சென்றனர். கட்டிட இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி உயிரோடு இருந்தவர்களை காப்பாற்றும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். பல தொண்டூழியர்களும் இப்பணியில் ஈடுபட்டனர். இதில் ஈடுபடும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தவறான இடத்தில் கால் பதித்து விட்டாலும் அதற்கு அடியில் சிக்கி இருப்பவர்களுக்கு மிகவும் ஆபத்தாகிவிடும். முணுகும் குரல் அல்லது அழுகுரல் வரும் திசையை நோக்கி மிகவும் கவனமாக நகர்ந்து செல்ல வேண்டும். பலர் கால் கைகள் முறிந்த நிலையில் உதவிக்காக கூக்குரல் இட்டுக்கொண்டு இருந்தனர். அவர்களை காப்பாற்றுவதற்கு மீட்பு பணியாளர்கள் அரும்பாடுபட்டனர். அத்துடன் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் தொலைத்தொடர்பு வேறு துண்டிக்கப்பட்டு விட்டது. மின்சாரமும் கிடையாது. இந்நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை காப்பாற்றுவது மிகவும் சவாலான ஒரு செயலாகும். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுக்கும் என்பது போல நிலநடுக்கம் ஏற்படும் பகுதிகளில் அடுத்தடுத்து ஒரு சில நாட்களிலேயே மீண்டும் நில அதிர்வுகள் ஏற்படும். இங்கும் அதே போல ரிக்டர் அளவில் 7.1 அளவு நிலநடுக்கம் மறுநாளே ஏற்பட்டதால் இன்னும் பல சேதங்கள் ஏற்பட்டன. ஒரு மருத்துவமனை முற்றாக இடிந்து தரைமட்டமாகியது. 1500 மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தில் கல்லும் மண்ணும் தான் மிஞ்சின. இப்பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட நிலையங்களுக்கு முன் காத்து கிடக்கும் காட்சி மனதை உருக்கியது. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் நண்பர்களும் தங்கள் அன்புக்குரியவர்களை தேடி அலைவதையும் காணலாம். மருத்துவர்களும் தாதிமார்களும் காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்வதில் மும்முரமாக செயல்பட்டனர். ஒரு சில இடங்களில் அதிர்ஷ்டவசமாக 1 வாரத்திற்கு பிறகும் உயிருடன் சிலர் மீட்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து உதவி பொருட்கள் விரைந்து அனுப்பப்பட்டன. அவற்றுள் மருந்து பொருட்களும் உணவுப் பொருட்களும் துணிகளும் அடங்கும். இவற்றை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்புவதற்கு முடியாமல் தடுமாறும் காட்சியை இந்த வீடியோ படத்தில் காணலாம். மீட்கப்பட்ட பிணங்களை ஐஸ் கட்டிகளை போட்டு பதப்படுத்தினர். அடையாளம் காண முடியாத பிணங்களை ஒன்றாக எரித்து விட்டனர். இவ்வாறு எரிக்காவிட்டால் அழுகி நாற்றம் அடித்துவிடும். இதனால் கிருமிகள் வளர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவக்கூடும். அத்துடன் உதவிகள் தக்க நேரத்தில் வராவிட்டால் மக்கள் படும் அவதிகளை சொல்ல முடியாது. இவர்கள் அழுகிய பிணங்களுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. வீடுகள் இழந்து தவிப்பவர்களுக்கு தற்காலிகமாக கூடாரங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் குடிக்க தூய்மையான குடிநீர் இல்லாமல் அவதியுறுகின்றனர். பாவம், இவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்ததோடு தங்கள் உடைமைகளையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கும் காட்சி மனதை வேதனைப்படுத்துகிறது. இவர்கள் தங்கள் எதிர்காலம் எவ்வாறு இருக்குமோ என்று கேள்விக்குறியோடு நிற்கின்றனர்.